Hello students, have a nice day. Today we are going to see about 3rd standard social science, unit 2, sanctuaries. This is part 2 video. Let us come to the story. Now we are going to see about bird sanctuary. Bird sanctuary அப்படின்னு சொன்னா பறவைகள் சரணாலயம். So இப்போ நம்ம பார்க்க போறது bird sanctuary. Okay students, here conversation between Anu and her grandpa. Okay, start with Anu. Anu asked, "What about birds?" Grandpa, "If you want to see different types of birds, then we must visit Vedantangal Bird Sanctuary." Okay, அதாவது அனு கேட்குறாங்க அவங்க தாத்தா கிட்ட, அப்போ பறவைகளை பற்றி சொல்லுங்கள், வாட் அபவுட் பேர்ட்ஸ், பறவைகளை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. கிராண்ட்பா ரிப்ளை பண்ணுறாங்க, அதாவது நம்ம பல வகையான பேர்ட்ஸை பற்றி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம எங்கே போகணுன்னு சொல்கிறாங்க, வேடந்தாங்கல் பேர்ட் சாங்சுரி, அதாவது பறவைகளுக்கான ஒரு சரணாலயம், அதுதான் வேடந்தாங்கல் பேர்ட் சாங்சுரி அப்படின்னு சொல்லி அவங்க கிராண்ட்பா அணுக்கு ரிப்ளை பண்ணுறாங்க. அடுத்த அணு கேட்குறாங்க, வேர் இஸ் இட், அது எங்கே இருக்குது? கிராண்ட்பா ரிப்ளைட், இட் இஸ் 25 kilometers ஃப்ரம் செங்கல்பட்டு. Anu, I'm sure there are some really unique and colorful birds. அனு கேட்குறாங்க வேர் இஸ் இட் எங்கே இருக்குன்னு, அதுக்கு கிராண்ட்பா ரிப்ளை பண்ணுறாங்க. ஸோ வேடந்தாங்கல் பேர்ட் சென்ச்சுரி எங்கே இருக்கா, செங்கல்பட்டுலேருந்து 25 kilometer தள்ளி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அனு வந்து அவங்க கிராண்ட்பா கிட்ட ரிப்ளை பண்ணுறாங்க, ஐம் ஷுர் தேர் ஆர் சம் ரியலி யூனிக் அண்ட் கலர்ஃபுல் பேர்ட்ஸ். ஸோ யூனிக் அப்படின்னு சொன்னால் ஸ்பெஷல், அதாவது தனித்துவம் பெற்ற பறவைகள் அங்கே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கலர்ஃபுல் பேர்ட்ஸ், நிறையா பல வண்ண பறவைகளும் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்னு அனு வந்து அவங்க கிராண்ட்பா கிட்ட ரிப்ளை பண்ணுறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது பேர்ட்ஸுக்குன்னு தனியாக ஒரு சாங்சுரி இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அங்கே எல்லா வகையான பறவைகளும் இருக்கும், கலர்ஃபுல்லான பேர்ட்ஸும் அங்கே இருக்கும் இல்லையா? ஓகே, இப்போ பேர்ட்ஸ் சாங்சுரி அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா, என்னது வேடந்தாங்கல் பேர்ட் சாங்சுரி. இந்த வேடந்தாங்கல் பேர்ட் சாங்சுரி செங்கல்பட்டுலேருந்து 25 kilometer தள்ளி இருக்குது. நெக்ஸ்ட் கிராண்ட்பா, எஸ் அனு, பேர்ட்ஸ் தட் மைக்ரேட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் கேன் பி ஃபவுண்ட் ஹியர். யூ கேன் ஃபைண்ட் பெலிகான்ஸ், நைட் ஹீரோன்ஸ் அண்ட் மெனி மோர் பேர்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது கிராண்ட்பா என்ன சொல்கிறாங்கன்னா, பேர்ட்ஸ் தட் மைக்ரேட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட், அதாவது உலகத்தில் பல பகுதியிலிருந்து பேர்ட்ஸ் வந்து என்ன பண்ணுமா, இடம் பெயரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மைக்ரேட் அப்படின்னு சொன்னால் இடம் பெயர்தல், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வருது இல்லையா, அதை வந்து இங்கிலீஷில் நம்ம என்ன சொல்லுவோம், மைக்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதியிலிருந்து பறவைகள் வெவ்வேறு இடங்களிலிருந்து இடம்பெயர்ந்து வருது. அதை நம்ம எங்கே பார்க்கலாம், வேடந்தாங்கல் பேர்ட் சென்ச்சுரியில் நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே எதெல்லாம் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க, பெலிகான்ஸ் அண்ட் நைட் ஹீரோன்ஸ் அண்ட் மெனி மோர் பேர்ட்ஸ். ஸோ பெலிகான்ஸ் அப்படிங்கிறது ஒரு வகையான பேர்ட்ஸ், நைட் ஹீரோன்ஸ் அப்படிங்கிறதும் அதே மாதிரி தான். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகையான பறவைகளையும் நம்ம அங்கே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், see these pictures. This is night herons and that one is pelicans. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் எல்லாம் நம்ம இந்த சாங்சுரியில் பார்க்க முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மைக்ரேட். ஸோ மைக்ரேட் அப்படின்னு சொன்னால் இடம்பெயர்தல்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதோட மீனிங் பாருங்கள். ஸோ எ பேர்ட் ஆர் அன் அனிமல் மூவ்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் டியூ டு சேஞ்ச் இன் சீசன்ஸ். அதாவது மைக்ரேட் அப்படின்னு சொன்னால் இடம்பெயர்தல், அதாவது பறவைகளாக இருக்கட்டும், அனிமலாக இருக்கட்டும், காலநிலைக்கு ஏற்ப ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுது இல்லையா, ஸோ அதை தான் வந்து மைக்ரேஷன், இடம்பெயர்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் அனு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, வாட் இஸ் இட், கேன் வி ஃபைண்ட் பீகாக்ஸ் தேர். ஸோ அனு கேட்குறாங்க, அங்கே நம்ம பீகாக்கை பார்க்க முடியுமா, எங்கே வேடந்தாங்கல் பேர்ட் சாங்சுரியில், அந்த சாங்சுரியில் பார்க்க முடியுமான்னு கேட்குறாங்க. Okay, next grandpa replied, "No Anu, peacocks can be found in their natural habitat at Viralimalai in Tiruchi." கிராண்ட்பா ரிப்ளை பண்ணுறாங்க, இல்லை அனு, பீகாக்ஸ் எல்லாம் அங்கே நம்ம பார்க்க முடியாது, அது இயற்கை வாழிடமான எங்கள் விராலிமலை, திருச்சியில் இருக்கக்கூடிய விராலிமலையில் நிறைய மயில்களை நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா ரிப்ளை பண்ணுறாங்க.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வேடந்தாங்கல் பேர்ட் சாங்சுரி இது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பழமையான நீர் பறவைகள் சரணாலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வேடந்தாங்கல் பேர்ட் சாங்சுரி இஸ் த ஓல்டஸ்ட் வாட்டர் பேர்ட் சாங்சுரி இன் இந்தியா. ஓகே, நெக்ஸ்ட் கிராண்ட்பா, do I tell you about the one-horned rhinoceros? ஓகே, நெக்ஸ்ட் அனு, ஆர் தேர் one-horned rhinoceros? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க கிராண்ட்பா வந்து ஒரு கொம்புடைய ரைனோசரஸ் பற்றி உனக்கு சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அனு வந்து ரொம்ப ஈகராக கேட்குறாங்க. ஒரு கொம்புடைய ரைனோசரஸ் இருக்கா? ரைனோஸ்னா காண்டாமிருகம் இல்லையா? ஸோ ஒரு கொம்புடைய காண்டாமிருகம் இருக்கா அப்படின்னு சொல்லி அனு கேட்குறாங்க. ஓகே, see these pictures. This is one-horned rhinoceros. Okay, next, grandpa. Yes or no, very rare species of rhinoceros are protected in Kaziranga National Park. Next, Anu, where is it, grandpa? It is in Assam. ஸோ அதாவது கிராண்ட்பா சொல்கிறாங்க வெரி ரேர் ஸ்பீசிஸ் ஆஃப் ரைனோசரஸ். ஸோ இந்த ரைனோ வந்து ரொம்பவும் காணப்பெறாத ஒரு விலங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அடிக்கடி பார்க்க முடியாது, அதை தான் ரேர் ஸ்பீசியஸ். ஸோ இது வந்து எங்கே பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொன்னால் கசிரங்கா நேஷ்னல் பார்க்கில் இந்த ரைனோசரஸ் வந்து பாதுகாக்கப்படுது. ஓகே, இந்த கசிரங்கா நேஷ்னல் பார்க் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அனு கேட்குறாங்க. ஸோ இது எங்கே இருக்கா? இட் இஸ் இன் அசாம் அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா ரிப்ளை பண்ணுறாங்க. ஸோ கசிரங்கா நேஷ்னல் பார்க் எங்கே இருக்குது? இட் இஸ் இன் அசாம். ஸோ அசாம் மாநிலத்தில் இந்த நேஷ்னல் பார்க் இருக்குது. ஓகே, இந்த பார்க்கில் எதை வந்து பாதுகாக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ரைனோசரஸ், one-horned rhinoceros. Okay, next we will learn about Asiatic lions. Anu, grandpa, you did not tell me about lions. Grandpa, oh yes, Gir National Park in Gujarat has Asiatic lions. ஓகே, நெக்ஸ்ட்டு அதாவது ஏஷியாட்டிக் லைன்ஸ் அப்படின்னு சொன்னால் ஆசியாவில் இருக்கக்கூடிய சிங்கங்களை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ அனு வந்து அவங்க தாத்தா கிட்டே கேட்குறாங்க, நீங்கள் எனக்கு சிங்கங்களை பற்றி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி. ஓகே, அவங்க தாத்தா அவங்களுக்கு சொல்கிறாங்க, அதாவது ஏஷியாட்டிக் லைன்ஸ் ஆசியாவில் இருக்கக்கூடிய சிங்கங்கள் எல்லாமே எங்கே பாதுகாக்கப்படுது? கிர் நேஷ்னல் பார்க். ஸோ இது கிர் நேஷ்னல் பார்க் எங்கே இருக்குது? இட் இஸ் இன் குஜராத். எஸ், குஜராத்தில் இருக்கக்கூடிய கிர் நேஷ்னல் பார்க்கில் தான் வந்து இந்த ஏஷியாட்டிக் லைன்ஸ் எல்லாமே பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அனு, வெரி இன்ட்ரெஸ்டிங் கிராண்ட்பா. Animals, birds and different types of plants are important part of our environment. Anu, yes grandpa, we must never harm them. It is our duty to protect them. ஓகே, அடுத்த அனு வந்து அவங்க தாத்தா சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, கிராண்ட்பா வந்து அணுக்கிட்ட சொல்கிறாங்க என்னென்ன அனிமல்ஸ், பேர்ட்ஸ், அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம சுற்றுப்புற சூழலுக்கு வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? கண்டிப்பாக விலங்குகள், பறவைகள், அப்புறம் சில வகையான தாவரங்கள் எல்லாமே வந்து சுற்றுப்புற சூழலில் முக்கிய பங்கு வகிக்கும். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் நமக்கு சுற்றுப்புற சூழல் இல்லையா? ஓகே, ஸோ அவங்க தாத்தா சொல்கிறது எல்லாத்தையுமே கேட்ட அனு வந்து என்ன சொல்கிறாங்க, கண்டிப்பாக தாத்தா நம்ம இதை எதையுமே துன்புறுத்தக்கூடாது, இது எல்லாத்தையும் பாதுகாக்கிறது நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த லெசன்லேருந்து என்ன லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழலை நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதாவது சுற்றுப்புற சூழல் அப்படிங்கிறது தாவரங்கள், விலங்குகள், பறவைகள் இவை எல்லாவற்றையும் கொண்ட ஒரு அமைப்பு தான் சுற்றுப்புற சூழல்னு நம்ம இப்போ படித்தோம் இல்லையா? ஸோ அப்போது சுற்றுப்புற சூழல் கொண்ட அமைப்பை எல்லாத்தையுமே நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்னு இந்த லெசன்லேருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஜஸ்ட் ரீகால் திஸ் லெசன். இந்த லெசனில் என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? சாங்சுரிஸ்னால் என்ன, ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய நேஷ்னல் பார்க்ஸ் அண்ட் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் என்னென்னு சொல்லி நம்ம பார்த்தாச்சு. என்னென்ன நேஷ்னல் பார்க்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். அண்ட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் என்னென்னு படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம சம் ரேர் ஸ்பீசிஸ் ஆஃப் அனிமல்ஸ் என்னென்னு சொல்லி இந்த லெசன் மூலமாக நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களும் இந்த லெசன் ஃபுல்லாக 1 or 2 times ரீட் பண்ணி பாருங்கள். டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே ரைட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.